ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலிது பார்த்திங்கன்னா உளுத்தங்கஞ்சி நம்ம மாதம் ஒரு முறை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தவிர்க்க வேண்டிய உணவு பழக்க வழக்கத்தில் யுனானி ஆகட்டும் சித்தாவாகட்டும் தானிய வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா மைசூர் பருப்பும் இந்த உளுத்தம் பருப்பும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் ஓராண்டு காலம் வந்து நான்வெஜ் வந்து தவிர்த்து வரலாம். ஏன்னா நம்ம விடும்பொழுது பாசிட்டிவ் ரிசல்ட் பார்க்க முடியும். ஆனால் வெள்ளாட்டுக்கறி சாப்பிட்றதுனால ஓவராக பரவுமான்னு பார்த்திங்கன்னா பரவாது. ஆனால் மீன் அடிக்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து மீன் சாப்பிடாமல் இருக்க முடியல மாதம் ஒரு முறைனாச்சும். அதனால் அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். இந்த டைமில் நம்ம வந்து காய்கறியிலேயே வந்து அதிக ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கொண்டு வர முடியுமானா கொண்டு வரலாம். ஆனால் டிலே ஆகும். அதனால் என்னென்னா நமக்கு ஒரு சில விட்டமின்ஸ் குறைபாடு ஏற்படக்கூடாது, நம்ம உடம்புல உள்ள மற்ற உறுப்புகள் எதுவும் பாய்ச்சிடக்கூடாது அப்படின்னா அதுக்கான அடிஷ்னல் சப்போர்ட் ட்ரீட்மெண்ட்டாக ஃபுட் ரிலேட்டடாக நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுமாரி ஒரு நாள் கிடைக்கிறதுனால நம்ம வந்து ஓவராக பரவ போகிறது கிடையாது. அடிக்கடிக்க தவறுகள் செஞ்சால் அது வந்து ஆபத்தாக அமையும். மற்றபடி நம்ம உடல் சத்துக்காக புளிப்பான ஃப்ரூட்ஸே எடுத்தாலும் ஒரு அளவாக மாதம் ஒரு முறை நீங்கள் சாப்பிட்ணுங்கிறது நம்மளுடைய விழிப்புணர்வாக இருக்குது. அந்த வகையில் இது நமக்கு ஓசியில் கிடச்சி, ஓசினா இலவசமாக கிடச்சி, அதனால் வந்து நம்ம கிடைச்சதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோங்க. சும்மா மாதம் ஒரு முறை மட்டும் நம்ம வந்து நமக்கு ஆகாதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான் மட்டும் இந்த கறி மட்டும் ஒரு வருஷம் விடணும். ஏன்னா நம்ம பாஸ்ட் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு லைவாக காமிச்சிட்டு பற்றி இருந்தால் ரிசல்ட் வரும். ஆனால் பற்றி இருக்கும் பட்சத்தில் நம்ம உடல் ரீதியாகவும் பாதிப்பும் ஏற்படுங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வுக்காக நான் இந்த டார்கெட் வந்து விதிச்சிருக்கிறேன். எனக்கு ஒரு வருஷம் நம்ம நான்வெஜ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. மற்றபடி இயற்கை சார்ந்த வாழ்வியல் தான் நான் என்ன குணமாக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். எந்த ஒரு மருந்து மாத்திரங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கல. ஆயுர்வேதா கேப்சூல் ஒன்று மட்டும் நைட் டைமுக்கு மட்டும் எடுக்கிறேங்க. அல்லது யுனானி கேப்சூல் வந்து மற்றவங்களை எடுத்துக்க சொல்லுவாங்க. மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை கேப்சூல். அதை தாண்டி ஆங்கில மருத்துவம் எடுக்கணும்னா ஒரு வயதுக்கு ஏற்ப அவங்க மட்டும் ஒரு மெலானிக்ஸ் கேப்சூல், அதாவது சொரியாசிஸ் அண்ட் விட்டிலிகோக்கு சேர்ந்த மாரி ஒரு சின்ன கேப்சூல் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இது வந்து நான் டாக்டராக சொல்லலை, ஒரு விழிப்புணர்வு நம்ம கொடுக்குறோங்க. ஒரு மருத்துவருடைய பரிந்துரை பெறப்பட்டு அவங்க வந்து பயன்படுத்திக்க சொல்லுவாங்க. மற்றபடி காலையில் நேரத்தில் உணவே மருந்து தான் நம்மளுடைய கோட்பாடு. பச்சில வைத்திய முறைகளில் காய்கறிகள், கீரைகள், மூலிகைகளை நீங்கள் வீட்லேயே வந்து உற்பத்தி பண்ணி தற்சார்பு வாழ்க்கை முறையில் உருவாக்கி அதை நீங்கள் எடுத்துக்கணும். அது பாசிட்டிவ் ரிசல்ட் தரும். மற்றபடி மனக்கவலை இல்லாமல் இருங்க. சன்லைட் நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் என்னுடைய விழிப்புணர்வாக இருக்குது. அதனால் நான் எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டதை செஞ்சாலும் சரி, அப்டேட் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. அதுமாரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பேசும்போது சட்டை போட்டுட்டு பேசலாமே அப்படின்னு சொல்லி. நான் வந்து வெயிலில் நிற்கும் போது சட்டையை கழட்டி வச்சுட்டு தான் நம்ம வெயிலில் நிற்கிறேங்க. அப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இதெல்லாம் போட்டுட்டு நான் ஷூட்டிங் எடுக்கணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டாக இதில் காசு பார்க்குற மாரி நம்ம யூடியூப்பில் வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து மூவ் பண்ணல. நம்ம போகிற போக்கில் என்னென்ன தகவல்கள் எனக்கு தெரியுது அதை பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு நேரம், பொருள், இடம் பார்த்துல என்னால் வந்து இப்போ வீடியோ எடுக்க முடியாது. ஒரு தொழிலாக ஒரு டீசெண்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னு நினச்சா அதுக்குன்னு எஃபோர்ட் போட்டு அதுக்குன்னு குளித்து முடித்து மேக்கப் போட்டு நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். நம்ம வந்து சொல்கிறாங்களே தற்சார்பு வாழ்க்கை முறையில் கிராமத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதுமாரி வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு டைம் என்னுடைய சூழ்நிலைக்கு போகிற மாரி அங்கங்கே அப்படியே ஒரு வீடியோ போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் என்னடா இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேங்காதீங்க. நான் கிராமத்தில் வசிக்கிறேன். இன்னொன்று இயற்கை சார்ந்த வாழ்வியலில் நம்ம பழகட்டுங்க. எனக்கு கொஞ்சம் சன்லைட் என்னுடைய உடம்பு மேலே படணுங்கிறதுக்காக தான் நம்ம சட்டையின்றி நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்குறேங்க. ஓகேங்களா? ஒரு சாக்ஸ் போட்டுக்குவோம், இல்லைனா லுங்கி கட்டிக்குவேன். அது மட்டும்தான். மற்றபடி பெரும்பாலும் காத்தோட்டமாகவும் நம்ம பாடி இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வீட்டில் தானே இருக்கிறேன். நான் வெளியே எங்கேயும் வேலைக்கு போகல. நம்ம வில்லேஜ் பெரிய அளவுக்கு யாரும் வரமாட்டேங்க. யாரோ ஒரு டைம் நல்லது கிடத்துக்கு பத்திரிக்கை வைக்கவோ என்னாச்சும் கூப்பிடவோ வருவாங்க, அவ்வளோதான். அது நம்ம சட்டையோடு இருந்தாலும் இல்லாட்டி அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வில்லேஜ்னால் அப்படி தான் இருப்பாங்க. காட்டு வேலை செஞ்சுட்ருக்கவே வந்து வரமுறை என்னாச்சும் தேவைக்கு கூப்பிட்டுட்டு போவாங்க. அதனால் இதை பார்த்துட்டு யாராச்சும் தப்பாக கமெண்ட் பண்ண வேண்டாம். நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த உளுத்தங்கஞ்சை நம்ம குடிக்கலாம். நாட்டு சக்கரை போட்டுங்க. ஆனால் வெள்ளை சக்கரை போட்டுக்கிட்டு எந்த தப்பும் செய்யக்கூடாது. நாட்டு சக்கரை போட்டு தான் குடிக்கணும்.